எல்லா ஜுமாவிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை ஓதுவார்கள். அது எனக்கு கேட்டு மனப்பாடமாகி. இப்ப இதிலிருந்து இந்த வஹாபாக்கள் ஆராய்ச்சி செய்து கண்டுபிடித்தது, அப்போ உம்மு ஹிஷாம் ஜுமாவுக்கு ஹாஜரா இருந்தாங்க, அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுவதை கேட்டார்கள் என்பதாகும். அந்த ஹதீஸை கொஞ்சம் முழுமையா படிச்சு பாருங்க. அந்த ஹதீஸிலேயே வருகிறது, وَكَانَ تَنُّورُنَا وَتَنُّورُ رَسُولِ اللَّهِ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمْ وَاحِدًا سَنَتَيْنِ أَوْ سَنَةٍ وَبَعْضِ سَنَةٍ 2 ஆண்டுகளோ அல்லது 2 ஆண்டுகளை விட குறைவான காலகட்டமோ எங்களுடைய வீட்டு அடுப்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டு அடுப்பும் ஒன்றாக இருந்தது. நாயகத்தினுடைய வீடு ஹுஜரத்து ஷெரீஃப் என்று சொல்லுகிற அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் குடியிருக்கக்கூடிய அறை, அந்த அறையினுடைய அடுப்பும் இந்த உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய அடுப்பும் ஒன்றாக இருந்தது. அதாவது அந்த அறைக்கு சமீபத்தில் ஒரு அறையில உம்மு ஹிஷாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் 2 ஆண்டுகளோ அல்லது அதைவிட குறைவான காலகட்டமோ குடியிருந்தார்கள். அப்படி குடியிருக்கிற காலகட்டத்தில் தான் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் காஃப் வல் குர்ஆனுல் மஜீத் ஓதுகிற பொழுது அது மிகச் சரியாக அவர்களுடைய காதுகளில் பட்டு அதை அவர்கள் மனனம் செய்திருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த ஹதீஸின் விளக்க உரையாளர்கள் சொல்லுகிறார்கள், ஃபலைஸ பைனஹு வ பைனல் மஸ்ஜிதி இல்லா பஅத ஜிதார், இவர்களுக்கு இடையில் உண்டான இடைவெளி என்பது மிக குறைவாக இருந்தது. ஃபதில்க ஸஹாபியத்து, அந்த சஹாபி பெண்மணி யாரு? உம்மு ஹிஷாம் பின்த் ஹாரிசா. தஸ்மஉ கிராஅத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் மஸ்ஜிதி வஹிய ஃபீ பைத்திஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலிருந்து ஓதுவதை தன்னுடைய வீட்டில் இருந்தவாறே அவர்களால் கேட்க முடியும். அப்படித்தான் அதை அவர்கள் கேட்டார்கள். ஒமன் லன்ன அன்னஹா ஹலரத்தில் மஸ்ஜிதா, உம்மு ஹிஷாம் அவர்கள் பள்ளியில் ஹாஜராகி விட்டார்கள் என்று கருதுபவர்கள் லம் யஹ்ஃபலித் தாரிஹா, தாரிஹ் அறியாதவர்களாவார்கள். வரலாறை அறியாமல் உளறுபவர்களுடைய உளறல்கள் தான், அதை தவிர ஷரீஅத்தினுடைய சட்டதிட்டம் அல்ல.